ஷாப்பிங் போலாம் சொல்லிட்டு இப்படியே கடையில சுத்தி பார்த்துட்டு பிராண்டட் செப்பல் வாங்கிட்டேன். இங்க பாருங்க நீங்க கேட்ட சாக்லேட்லாம் போட்டுருக்கேன். அது அப்படியே மூசா இருக்குது. தான் இருக்கும் பேபி. எல்லாம் அழகா பெருக்கி கோலம் போட்டு போடுவோம். போடுங்க. ஒரு கலர் கொடுத்து செமையா டெக்கரேஷன் பண்ணிட்டு வரோம். சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க திருவிழாக்கு மருதாணி வந்து பாத்தீங்கன்னா வைக்க போறோம். அதனால மருதாணி அரைச்சி 3 பேரும் வைக்க போறோம். சூப்பரா கட்டிருக்காங்க. சூப்பரா ப்ரௌனி ரெடி பண்ணிட்டேன். அப்படியா? கிடையவே கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொட்டை மாடிக்கு வந்து ஒரு 2-3 நாள் ஆகுது. பேபி தான் ஒரு நாள் தண்ணி ஊத்தினாரு. நான் திருவிழான்றதுனால வந்து பாத்தீங்கன்னா மேல வரவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். செடியெல்லாம் பாருங்க அப்படியே நல்லா வதங்கிடுச்சு சங்கீதா. காய்கறியுமே நிறைய காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காய்கறி கத்திரிக்காய், தக்காளி, பாவக்கான்னு சொல்லிட்டு எல்லா காயுமே இருக்கு. இன்னைக்கு செடி ஃபுல்லாவே தண்ணி ஊத்திட்டேன். அதுக்கப்புறம் காயெல்லாம் பறிச்சுட்டு போலாம், அறுவடை பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். ஆமா. இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க திருவிழாக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே இங்க வராங்க. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு காய்கறி எல்லாம் பறிச்சு வச்சுட்டு ப்ரௌனி வந்து செய்யறதுக்கு வீட்டுல எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாருமே வராங்க இல்லையா, ப்ரௌனி செஞ்சா எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ அதனால ப்ரௌனி செய்ய போறேன். அப்புறம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா போயிருந்தோம். போயிட்டு யார் வீட்டுல கோலம் எல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா என் பேபியோட சித்தப்பா, வினோத்தோட சித்தப்பா, எங்க சின்ன மாமனார் வீடு அங்க இருக்கு. அங்கதான் இவங்க வீடு எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களா வேற இடம் வீடு கட்டியாச்சு. ஆமா. சோ இருந்தாலும் சொந்த ஊர் எங்க ஊர் இருந்ததுனால வருஷம் திருவிழாக்கு வந்து போவோம். சோ இந்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூத்தாண்டர் திருவிழா தான் நடக்க போகுது. அதுக்கு வந்து செரசு ஊர்வலம் இன்னைக்கு நைட்டு ஒரு 12 மணிக்கு வரும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா போறோம். எல்லாரும் வரதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. தண்ணி ஊத்திட்டு போலாம். இன்னைக்கு செடி எல்லாத்தையும் லைட்டா வாடி போயிருக்கு ஃபுல்லா. எல்லாம் தண்ணி ஊத்தல சரியாயிடும். எவ்வளவு பெருசா வந்துது பாருங்களா. எல்லாம் முத்திட்டு இருக்கும் பேபி. எல்லாம் முத்திட்டு இருக்கு. எல்லாத்தையும் பறிச்சிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டு நம்ம தண்ணி ஊத்திட்டு கிளம்பலாம். ஓகே. பீர்க்கங்க பாத்தியா? பீர்க்கங்க பறிச்சிடலாமா? பாவக்காய் கூட இருக்கு. பாவக்காய் ஆல்ரெடி நான் பறிச்சு வச்சதே ஃப்ரிட்ஜ்ல பழுத்திருச்சு. பீர்க்கங்க பாவக்கான்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. சரி பறிச்சிரு. பீர்க்கங்க பறிச்சிரு. முத்திருச்சுங்கடா. போன வாட்டி பீர்க்கங்க அதான் குரங்கு சாப்பிட்டுச்சு. இந்த தடவை நம்ம பறிச்சிடுறோம். விடக்கூடாதுங்க பாருங்க. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பீர்க்கங்க. திராட்சை கொடி பாரு பேபி எவ்வளவு பெருசு. நல்லா மேல வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். திராட்சை கொடி நம்ம மேல ஏத்தியாச்சு. வேற லெவலா வந்துருச்சு. ஓகே. இன்னொரு பீர்க்கங்க அங்க வருது. கத்திரிக்காய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலா வந்திருக்கு. எல்லாத்தையும் கடன் பறிச்சிரு சங்கீதா. ஓகே பேபி. தக்காளி பழமா பழுத்துடுச்சுங்க பாரு. சூப்பரா பழுத்துருக்கு சங்கீதா தக்காளி. பரவாயில்ல, ஒரு 4 நாளைக்கு காய்கறி வரும் போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பேபி வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு தண்ணி ஊற்றிட்டே இருக்காரு. நான் காய்கறிலாம் பறிச்சுட்டேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விக்கி ஃபேமிலிலாம் வந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து நான் ப்ரௌனி செய்ய போகிறேன். வரியா? வேகலாம் இல்லை, இப்போதான் கலந்து வச்சிருக்கேன். மெஷர்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அத்திப்பழம் தான் சூப்பராக இருக்கும். பழுக்கல எதுவுமே. ஆமா இல்ல, இது ஹைபிரிட். இதெல்லாம் சின்னதுல அப்படியே காய் காய்க்கும். ஃப்ரெண்ட்ஸ் நாங்க திருவிழாக்கு மருதாணி வந்து பாத்தீங்கன்னா வைக்க போறோம். அதனால மருதாணி அரைச்சி 3 பேரும் வைக்க போறோம். வேணா வச்சு விடு, அரைச்சி தரோம். இதுல கோன் போட முடியாது, வேணும் நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். நம்ம அப்பதான் ட்ரெடிஷனலா நல்லா இருக்கும். மருதாணினா ரவுண்டா தான் வைக்கணும். ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரௌனி வா வழி விடுங்க. என்ன ஃபுல்லா வந்துருது? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ட்ரே ஃபுல்லா வந்துருச்சு ப்ரௌனி. இங்க பாருங்க, நீங்க கேட்ட சாக்லேட்லாம் போட்டுருக்கேன். அது அப்படியே மூசா இருக்குது. தான் இருக்கும் பேபி. நல்லா இருக்கும். உள்ளதான் வச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, சூப்பரா ப்ரௌனி ரெடி பண்ணிட்டேன். பார்த்து மட்டும் எங்களுக்கு. அப்படியா? கிடையவே கிடையாது, எல்லாருக்கும் தான். நாங்க தான் கஷ்டப்பட்டு இரு, அதை சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி பண்ணலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருந்து தாயம்ன்றாரு. நல்லா ஆறுன பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறது நல்லா சூடாகவே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, 2 கிலோ ப்ரௌனி சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டோம். சூடா இருக்கு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம். திருவிழாக்கு கிளம்பிட்டோம்.
நம்ம வந்து இப்போ பிள்ளையாருக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அழகி போட்டிலாம் நடக்கும் இல்லையா, திருநெல்வேலி அழகி போட்டி போய் பார்த்துட்டு அந்த ஊர் சாமிலாம் எப்படின்னு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு போகலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் பிள்ளையார் குப்பம் கூத்தாண்டர் சாமி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். செம்ம கிரவுடு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எங்கள் ஊரை விட இங்கே பல மடங்கு கூட்டம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமாக வரோம். சூப்பராக இருக்குது. நிறைய திருவிழா கடைலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பிள்ளையார் குப்பம் கூத்தாண்டவர் கோயில். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோயில் நல்லா பெருசா இருக்குல்ல, வேற லெவலா இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா கட்டி இருக்காங்க. பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு. ஆமா. ஒளியுடைய அமைப்பு சிலம்பு செல்வம் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆணைத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கதான் தேர் ரெடி ஆகுது. சூப்பரா கட்டியிருக்காங்க. சிறப்பு நுழைவாயில் கிருஷ்ணருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும் போது கிருஷ்ணர் தான் வந்து பெண் இடம் போட்டுட்டு கல்யாணம் பண்ணுவாங்க அரவாணன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் நடந்தோடனே அப்படி எல்லாருமே கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ இங்க சூப்பரா சொல்றாங்க. அந்த நிகழ்ச்சி தான் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ள. சரி, நம்ம அங்க போலாம். அழகி போட்டி நடக்குது பேபி, அங்க போய் பார்க்கலாம். நம்ம போலாமா? பார்த்துட்டு பாதியிலே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம கூட்டமாக இருந்தது. சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். வர வழியில் திருவிழா கடையில் ஏதோ வாங்கிட்டு இருக்காங்க. பப்புள்ஸ் வாங்குறீங்க? சரி, வாங்க 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 வாங்க. லேட் ஆயிடுச்சு. எங்கதான் போயிட்டு போனாங்களே தெரியல. நான் செய்தா வந்தவனே ப்ரௌனியா? அழகி போட்டியா? எங்க போனாங்கன்னே தெரியல. அந்த அழகிலாம் பார்த்துட்டு அழகி போட்டிலேருந்து வெளியே வரல. ப்ரௌனி செஞ்சு எடுத்துட்டு வந்த ப்ரௌனி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருக்குதா சித்தப்பா? நல்லா இருக்குதான்னு கேட்டா சொல்ல மாட்டேற. நல்லா இருக்குதா? ஃப்ரெண்ட்ஸ், தீமிதி திருவிழாவுக்கு ஒரு கோலம் போட்டாங்க. இன்னைக்கு ஒரு கோலம் ஓடுது டிசைனா. சூப்பரா இருக்குங்கடா ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெரிய கோலமா போட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து 19 புள்ளி 10ல நிப்பாட்டுறது. சூப்பரா உள்ள ஒரு பூவு, அதுக்கப்புறம் மேல ஒரு ரோஸ் இலை போட்டு செமையா வந்து பாத்தீங்கன்னா கோலம் போட்டிருக்கோம். வேற லெவல் வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வந்து கூத்தாண்டவர் தேர் தலை மட்டும் ஊர்வலம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சரசு ஊர்வலம்னு சொல்லுவாங்க. அதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கோலம் போட்டுனா அழகா போய் பார்த்துட்டு வரலாம். இன்னைக்கு கடத்தெரு வந்து ரொம்ப நேரம் திறந்து இருக்கு பேபி. ஆமா, நைட்லாம் திறந்து பார்த்துட்டு அழகா வந்து பாத்தீங்கன்னா வரலாம். ஏன்னா இப்ப எல்லாமே தாலி கட்டுவாங்க. வளையல் கடை, பூ கடைன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. எனக்கும் வளையல் வாங்கி தரணும்க்கா. இன்னைக்கு வளையல் வாங்கி தரணும். ஓகே ஓகே. வளையல் சைஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். இன்னைக்கு போய் வளையல் போடலாம். ஏன்னா வளையல் கடை கண்டிப்பா இப்ப நிறைய வச்சிருப்பாங்க. ஓகேவா? நைட்டு 1 மணி விடிய இருக்கும். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ஜென்ஸ் எல்லாரும் தாலி கட்டிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க பிள்ளையார் குப்பம் போனோம். போயிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம கிரௌட் அங்க. அழகு போட்டினா சூப்பரா நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்க 10-15 அழகிகள் வரத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிக்க முடியல, வேர்த்து ஒழுதுச்சா பாப்பாலாம் வச்சுட்டு. அதனால நாங்க கிளம்பி வந்துட்டோம். இங்க வந்து நம்ம ஊர்ல நம்ம சிறப்பா செலிப்ரேட் பண்ணணும்ல.
ஆமா நல்லா அழகா பெருக்கி கோலம் போட்டு போடுவோம். போடுங்க போடுங்க. ஒரு கலர் கொடுத்து செமையா டெக்கரேஷன் பண்ணிட்டோம். சூப்பரா ஃபினிஷ் பண்ணிட்டோம். இங்க பாருங்க கலர் ஃபுல்லா கொடுத்தாச்சு. கலர் போட்ட பிறகு எப்படி இருக்கு பேபி? சூப்பரா இருக்கு இந்த கலர் கலரா போட்டிருக்கீங்க போல இருக்கு. அழகா வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு பூ போட்டு அது மேல ரோஸ் எல்லாம் வச்சு வேற லெவல்ல கோலம் போட்டோம். சூப்பரா இல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு சங்கீதா. இன்னைக்கு நிறைய கலர் போட்டிருக்கீங்க போல இருக்கு. ஆமா நல்லா இருக்கு, அழகா இருக்கு. இந்த கோலம் நான் தான் போட்டேன். இது நீ போட்டதா? சரி சரி. மொத்ததெல்லாம் கலர் தான் கொடுத்து இந்து போட்டாங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டு சாமி பார்த்துட்டு வரலாம். ஓகேவா? ஓகே. தேர்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தேர் வந்து ரெடி பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இப்போ கூத்தாண்டருக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தேர் வந்து ரவுண்டாவோ இந்த கோபுரம் அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அந்த சாமி உருவத்தையே வந்து பாத்தீங்கன்னா தேரா செய்வாங்க. அந்த சாமி உருவத்தை தான் நம்ம இழுத்துட்டு வருவோம். நான் இதுக்கு நிறைய வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இப்போ வந்து அந்த உருவெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தேர் ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் சரசு வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வலம் வர்றதுக்கு அதையுமே சூப்பராக ரெடி பண்ணுறாங்க. போயிட்டு கடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாமிலாம் பார்த்துட்டு வரலாம். வா. 1:30 மணிக்கு சாமி பார்க்க போயிட்டு இருக்கோம். ஆமாம், தேர்லாம் ரெடி பண்ணுறாங்களே. இங்கே பாரு எல்லாருமே சூப்பர் சூப்பராக கோலம் போட்டுருக்காங்க. ஆமாம், அழகழகாக கோலம் போட்டிருக்காங்களே. ஒயிட் போட்டு வச்சு அழகாக போட்டுருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாம் வச்சு கோலம் போடுவாங்க. அழகாக கலர் அடிக்கிறாங்க. போன வருஷம் அது மாதிரி தான் நாங்கள் தேர் அன்னைக்கு காலையில் கோலம் போட்டோம். கோலம் போட்டு உள்ளே வர்றதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு போயிட்டாங்க. இந்த தடவை ஆமாம், வண்டி வச்சு இதில். ஆமாம், இப்பயும் அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா வெயில் இல்லை. வண்டி போன பிறகு தான் காலையில் கோலம் போடணும். அழகாக சாமி ஆமாப்பா, சாமிக்கு வைக்கிற சாமந்தி தான். சூப்பராக இருக்குது. அதான் கலர் கலராக இருக்குது சாமந்தி. கடைக்காரங்களே ஆளை போயிடலாம் ஆளு கொண்டு உன்னை சாத்திடுவாங்க வந்து. நல்லா தூங்கி நிற்கிறது. கூத்தாண்டவர் சாமிக்கு இப்போ கண்ணு திறக்க போகிறாங்க. அதுதான் கூட்டமாக எல்லாரும் நின்று பார்க்குறாங்க. அங்கே பாருங்க, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்ணு திறக்கிறதுக்காக. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கண்ணு திறந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். காணான்னு தேடிட்டு இருக்க. என்ன பண்றீங்க இருட்டுல வந்து? நாளைக்கு என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணலாம் சொல்லிட்டு இப்பயே கடையில சுத்தி பார்த்துட்டு செப்பல் வாங்கிட்டேன். செருப்பு கடை இருந்ததா? வர நைட்டு 1 மணிக்கு போய் செருப்பு வாங்கினறேன். நாளை காலையில வந்து பார்த்துட்டு தெளிவா வாங்கலாம். ஷேப்லயே வந்து பாத்தீங்கன்னா அழகா சட்டி ஷேப்ல வானல் புடி வச்சிருக்காங்க. பயிர் கடையில நல்ல சின்ன சின்ன சட்டி வச்சிருக்காங்க. சரி வா 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 வா, இப்பயே பார்த்து நைட்லயே வாங்காத வா. நைட்ல தூங்குறாங்க, நாளைக்கு வாங்கலாம்னு பாக்குறேன். சரிடா, அங்க வந்து இப்ப சரசு ரெடி ஆயிடுச்சு. அந்த தலை தான் அந்த தேரோட இப்ப இணைய போகுது. ஆமா ஆமா, தேர் இங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. போய் கிட்ட போய் பாப்போம். தேரையும் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா சாமி கண் திறக்கிறது, அந்த உயிர் எழுப்புறது வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நாங்க பார்த்தோம். அழகா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் பூலாம் போட்டு மாலை போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஊர்களை வரும். ஊர் சுத்தி வந்துரும் தலை மட்டும். அழகா இங்க பாருங்க சூப்பரா தேர் ரெடி ஆயிட்டு இருக்கு. உடம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. தலையை ரெடி பண்ணிடுவாங்க. சரச இங்க இருக்கு பாருங்க. இந்த தலை தான் வந்து இங்க தேர்ல வைப்பாங்க. கிட்ட போய் பாருங்க. போய் பார்த்துட்டு வரலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விடிய விடிய வந்து தேர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு ஜம்ப் இருக்குது. இதெல்லாம் விளையாடுறதுக்கு ஜெயிச்சுதான் சொல்லிட்டே இருக்கா. விளையாடவே முடியல. நாளைக்கு விளையாடலாம். நாளைக்கு எங்க போக போறீங்க? நாளைக்கு காலையிலே விளையாடலாம். தேர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உடம்புக்கு வந்து புளியங்குச்சி ரெடி வச்சிருக்காங்க. ஆமா, ஃபுல்லாத்தையும் வைக்கலாம் சுத்தி சூப்பரா ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கு பாருங்க. செம ஹைட் இருக்கும். ஹைட் சூப்பரா இருக்கும். சரியான ஹைட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்க அங்க பாரு. வாங்க போலாம், வாங்க வீட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கூத்தாண்டவருக்கு தாலி கயிறு. எல்லா கடையிலயும் நிறைய தாலி கயிறு வச்சிருக்காங்க பத்தியா? இப்ப தாலி கட்டுவாங்க நடுராத்திரியில. ஆமா, நடுராத்திரியில கட்டுவாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் கூத்தாண்டவர் கோயில். ஃப்ரெண்ட்ஸ், கூத்தாண்டவர் கோயில்
சாமி சிலையை பார்த்துட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கு. பார்த்தாச்சா? போலாமா? இங்கே தான் வந்து ஊர் மக்கள் ஜென்ஸ் எல்லாரும் வந்து தாலி கட்டிப்பாங்க. அதுக்காக தான் தாலி கட்டுறதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே அது எப்படி தாலி கட்டுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கே நடக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கூத்தாண்டவர் கோயிலுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சாமியை. இங்கேருந்து சாமி கும்பிட்டு கிளம்பிடும். சாமி ஊர்வலம் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் உட்காந்து ரம்மி விளையாடிட்டு இருக்காங்க. அதுல முதல் அக்யூஸ்டே நீதான். உன் கையிலேயே ரம்மி இருக்கு பத்தியா? சும்மா பண்ணுக்காக விளையாடிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தூக்கம் வருதுல்ல, தூங்க கூடாதுல்ல. சாமி ஊர்கால முடிச்சிட்டாங்கடா. டேய் முடிச்சிட்டீங்களா? இந்த பயம்ல ரெண்டாவது ஆட்டம் முடிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு ரம்மி சேர மாட்டேங்குது.